மகாபெரிவா சரணம். 1949 வருடம் மகாபெரிவர் திருவிடைமருதூரில் இருந்தார். ஆச்சி அம்மையார் ஒருவர் தினமும் புத்தகம் ஒன்றை எடுத்து வந்து பெரியவருக்கு முன்னே பாடிவிட்டு செல்வார். ஒரு நாள் ராமமூர்த்தி என்பவரிடம் அந்த அம்மையார் பாடுற திருப்பாவை திருவெம்பாவை பற்றி தெரியுமா என்று கேட்டார் பெரியவர். அவருக்கு ஒன்றும் தெரியவில்லை. உடனே அவரை தேவராஜ பாகவதர் என்பவரிடம் அனுப்பி திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை வெளியில் பாட சொன்னால் எல்லாரும் பாடுவார்களா என்று கேட்டு வர சொன்னார். ராமமூர்த்தியும் பாகவதரை சந்தித்தார். அவரோ, இந்த பாட்டுகள் யாருக்கு தெரியும், ஒருத்தரும் பாடமாட்டாங்க என்று சொல்லிவிட்டார். இதை அப்படியே மகாபெரியவரிடம் தெரிவித்தார் ராமமூர்த்தி. உடனடியாக திருப்பாவை திருவெம்பாவை மாநாடு நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்தார் காஞ்சி மகான். மார்கழி பிறந்ததும் ராமமூர்த்தி என்பவரையும் கண்ணன் என்னும் அன்பரையும் அழைத்து கையில் விளக்கும் புத்தகமாக யானையின் மீது உட்கார்ந்தபடி ஸ்ரீ மகாலிங்க சுவாமி திருக்கோயிலின் 4 வீதிகளிலும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடும்படி உத்தரவிட்டார். பிறகு பெரியவரின் ஆசியுடன் திருப்பாவை திருவெம்பாவை மாநாடும் சிறப்புற நடைபெற்றது. அதையடுத்து சங்கீத கச்சேரிகளிலும் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களையும் வித்வான்கள் பாடத் துவங்கினர். கீவாஜா போன்ற தமிழறிஞர்கள் இந்த பாடல்களை விளக்கி சொற்பொழிவாற்ற ஆரம்பித்தனர். அது மட்டுமா, அப்போதைய இந்து சமய அறநிலை துறையின் ஆணையராக இருந்த உத்தண்டராமன் என்பவரிடம் மார்கழியில் எல்லா கோயில்களிலும் திருப்பாவை திருவெம்பாவை மாநாடு நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று அருளினார் மகாபெரிவா. அதேபோல் சுவாமிகளின் உத்தரவை சிறமேற்கொண்ட டி.கே. பட்டம்மாள், எம்.எல். வசந்தகுமாரி, அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் போன்றவர்கள் திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை பாடி பரப்பினார்கள். சில காலம் கழித்து ராமமூர்த்தியிடம் அந்த ஆச்சி அம்மையார் பாடின பாட்டுகளை யாரும் பாடமாட்டான்னு சொன்னேளே, இப்போ யாராவது பாடுறாளா என்று குறுஞ்சிரிப்புடன் கேட்டார் காஞ்சி பெரியவர். இதில் குறுகி போன ராமமூர்த்தி, பெரியவா ஈஸ்வர ஸ்வரூபம், அவா நினைச்சா நடக்காததே இல்லை என்று சொல்லி சிலாகித்தாராம். பிறகு ஒரு முறை தஞ்சாவூரில் யாரிடமோ பேசிக்கொண்டிருக்கும் போது, இப்போ திருப்பாவை திருவெம்பாவை பாடல்களை எல்லா இடத்துலையும் எல்லாரும் பாடுறானா, அது இவனால தான் என ராமமூர்த்தியை சுட்டிக்காட்டி சிரித்தாராம் பெரிவா. மகாபெரிவா சரணம்.